iShowSpeed, one of the world's biggest streamers, estimated net worth கிட்டத்தட்ட $10+ million. வயசு வெறும் 20 தான். இந்த சின்ன வயசுல இந்த பையன் எப்படி சம்பாதிச்சான் தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு தி விக்னேஷ். இந்த பையனை மாதிரி இருக்க ஸ்ட்ரீமர்ஸ்லாம் லைவா யூடியூப், ட்விட்ச் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இவங்க வீடியோஸை போடுவாங்க. இவங்களோட வீடியோஸை கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. இத்தனை மில்லியன் வியூவர்ஸோட அட்டென்ஷனை இவங்க ரீடைன் பண்றாங்கல்ல, இதுதான் மாடர்ன் எராவோட கோல்டு. இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்றப்போ அதுல ஆட்ஸ் வரும். இந்த ஆட்ஸ்க்கான ரெவென்யூவை அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த ஸ்ட்ரீமர்ஸ்க்கு பே பண்ணுவாங்க. இதுதான் இவங்க பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம். இப்போ இவங்களுக்கு நிறைய மில்லியன் வியூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மல்டிபிள் ஆட்ஸ், மல்டிபிள் பவர்ஃபுல் ஆட்ஸ் கிடைக்கும். இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஆடியன்ஸால கமெண்ட் பண்ண முடியும். ஸ்ட்ரீமர்ஸ்லாம் இந்த கமெண்ட்ஸை பார்த்து படிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. சில ஆடியன்ஸுக்கு இந்த கூட்டத்துக்கு நடுவில் அவர் நம்மளோட கமெண்ட்டை படிச்சணும்னு தோன்றதுனால அவங்க காசு பே பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரீமரோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக. இதுக்கு சூப்பர் சாட், டொனேஷன்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு. இந்த ஸ்ட்ரீமர்ஸோட இன்கம்ல இதுவும் ஒரு முக்கியமான பார்ட். உலகத்துல இவன மாதிரி கிரியேட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் இந்த பையனோட ஸ்ட்ரீம்ஸ்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு அட்டென்ஷன் கிடைக்குதுன்னா, திஸ் கை இஸ் அப்சல்யூட்லி அன்பிரடிக்டபிள். இவன் ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் அ டேலண்ட். இந்த iShowSpeed இவன் பிளே பண்ற இந்த கேரக்டருக்கு எந்த வித இன்ஹிபிஷன்ஸும் கிடையாது. ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆடுவான், பாட்டு பாடுவான், கொலைப்பான், ரோட்ல போற வரவங்கள்ட்ட வம்பிழுப்பான். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்து என்ன பண்ண போறான்னு ஆடியன்ஸுக்கு தெரியாதனால they are absolutely hooked. மில்லியன் கணக்கில் இவனோட ஸ்ட்ரீம்ஸை ஆளுங்க வரிசையா பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் ரீடைன் பண்ற அந்த அட்டென்ஷனோட வேல்யூ என்னன்னு சொல்றேன். வெறும் அவனோட ரூம்குள்ள ஒரு கிரீன் ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்த பையன் இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்க டாப் அத்லீட்ஸ், ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், NFL சூப்பர் ஸ்டார்ஸ், ஃபுட்பால் சூப்பர் ஸ்டார்ஸ் கூட எல்லாம் கொலாபரேட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவோ பேர் இவங்க கூட கொலாபரேட் பண்ண ஆசைப்படுறாங்க. இவ்வளவு ஏன், இப்போ ரீசெண்டா இவன் ஆப்பிரிக்கா ஃபுல்லா சுத்தி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணான். அப்போ கென்யால லேண்ட் பண்ணப்போ அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வில்லியம் ரூட்டோ இவனை போய் ரிசீவ் பண்றாரு. அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல். ஸோ iShowSpeed அப்படின்றது வெறும் ஒரு நேம் கிடையாது. இஸ் கிரியேட்டட் அ செல்ஃப் மேட் பிராண்ட். ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்க எந்த வித ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாம அவன் தலைவிதியை ஒரு 20 வயசு பையன் எழுதியிருக்கான். இவனோட வளர்ச்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு